ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. எல்லாரும் என்ன சமைச்சீங்க? நான் இன்னைக்கு வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். இதுதான் வஞ்சரம் ஃபிஷ். எவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அது எப்படி பண்ணன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு காலையில் ஃபிஷ் வாங்கிட்டு வர சொன்னேன். வஞ்சரம் வந்து பார்த்தீங்கன்னா என் கை அளவுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. 4 ஃபிஷ்ஷு 1/2 கிலோ 528 ரூபான்ட்டு இங்கே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபிஷ் நல்லா பெருசாக இருக்குது, ஃப்ரை பண்ணலாமேன்றதுக்காக. சரி, ஃப்ரை பண்ணும்போது அப்படியே உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம். எப்படி நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணணுன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு ஃபிஷ் கிட்டத்தட்ட 130 140 கிட்ட வரும். ஸோ இது எப்படி பண்ணன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு தட்டில் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷு. இப்போ இது மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இது என்னோட கைண்ட் ஆஃப் மேரினேஷன். கிட்டத்தட்ட ஹோட்டல் டேஸ்ட்டு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷுக்கு எப்பயுமே மஞ்சத்தூள் வந்து ஸ்மெல் வராதுன்னு சொல்கிறதுக்காக. ஸோ அதனால் நம்ம நான்வெஜ்க்கு எப்பயுமே கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடுவோம். அதே மாதிரி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து தேவையான மிளகாத்தூள். நான் இந்த வாட்டி ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எங்கள் மாமியார் தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க. காலி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அவங்க அரைச்சி கொடுக்கல. ஸோ அது வரைக்கும் நான் ஆச்சி குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கு. ஸோ அதே மிளகா பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் தூள். மிளகாத்தூள் போட்டாலும் பெப்பர் தூள் போடுங்க, டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பெப்பர் தூளும் போட்டுக்கிறேன். எல்லாம் நம்ம காரத்துக்கு அளவெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபிஷ்ஷோட சைஸ் எல்லாம் மாறும். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக தயிர். ரொம்ப தயிர் ஃபுல்லாக ஊற்றாதீங்க. கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் போடுவோம் நம்ம. அப்புறம் கொஞ்சம் தண்ணி, எப்படி இருந்தால் கொஞ்சம் தண்ணி எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் ஒரு வீட்டிலேயே பண்ண தயிர் தான். நம்ம பண்ணுற தயிர் ரொம்ப திக்காக இருக்கும். அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைங்க. அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கும். ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தயிர் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாதி லெமன் புழிஞ்சுக்கிறேன். லெமன் போட்டு நம்ம ஊற வைக்கும் போது அந்த மீனோட ஃப்ளேவரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே மீன் ஃப்ரை பண்ணும் போது இஞ்சி பூண்டு போடவே மாட்டேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சீ ஃபுட்டுக்கு ப்ரானுக்கு நல்லாயிருக்கும். பட் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து எனக்கு பிடிக்காது இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணுறது. பேசிக்காக நம்மளோட உப்பு மிளகாத்தூளி போட்டு ஃப்ரை பண்ணாவே ஃபிஷ்ஷு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கும் வெறும் பேசிக் உப்பு மிளகா பொடி போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே நான் இஞ்சி பூண்டு போடவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டுட்டு எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் போடுறோம். ஸோ எண்ணெய் போட்டுட்டு நம்ம இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம், ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ணுறோன்றது தான் முக்கியமே. ஏன்னா சிலர் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ண வேண்டாம். இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெயும். இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு நல்லா ஸ்ப்ரெட் மாதிரி, ஜாம் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் மாதிரி நல்லா நம்ம ஃபிஷ் மேலே ஒட்டணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய், இன்னும் கொஞ்சம் லிக்விடாகவே இருந்தால் தான் ஒரு தின் லேயராக இருக்கும். ஃபிஷ்ஷு மேலே தின் லேயராக நீங்கள் மேரினேட் பண்ணால் தான் நீங்கள் வறுக்கும் போதும் இந்த கடையில் பார்க்குற வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை நம்ம வாங்கும் போது இருக்கிற மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். சிலர் வந்து நல்லா மொதையாக திக்காக மேரினேட் பண்ணி அப்படியே டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்போ நிறைய மசாலாலாம் நல்லா இருக்காது. கொஞ்சம் மசாலா, அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல், ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நான் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபிஷ்ஷில் தடவிடலாம். நான் பாருங்கள், நான் தடவி இருக்கேன். உங்களுக்கு உள்ளே இருக்க ஃப்ளஷும் தெரியுது, அட் த சேம் டைம் மசாலாவும் கோட்டாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்து நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்க வேண்டாம். சைடில் தனித்தனியாக வச்சிட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். ஏன்னா ஒன்றோட மசாலா இன்னொன்று கூட ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி தின் லேயராக தடவிட்டிங்கன்னா
ரொம்ப நல்லாயிருக்கும். வச்சுட்டு அது மேல தடவினீங்கன்னா கொஞ்சம் நம்ம கையிலயும் பட்டுடும். ஸோ வச்சுட்டு நல்லா இந்த மாரி என்னோட 4 ஃபிஷ்ஷுக்குமே நான் தடவி வச்சுட்டு, மேக்ஸிமம் ஒரு 20 டூ 30 மினிட்ஸ் ஊறுனாவே ஃபிஷ்ஷுக்கெல்லாம் போதும். ரொம்ப ஊறுனா சில டைம் சொத சொதன்னு ஆயிடும். ஸோ 20 மினிட்ஸ் ஊறுனா போதும். இப்ப நான் இந்த ஃபிஷ்ஷுக்கும் தடவுறேன். அத உங்ககிட்ட காட்டுறேன். இந்த லேயர்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மெல்லிசா தின்னா நம்ம அப்ளை பண்ணிட்டு கோட்டிங்க மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேரினேஷன் பண்ணி முடிச்சுட்டு நீங்க சமைக்கும் போது அது ரெடி ஆயிருக்கும். நான் 4 மீனையும் மேரினேட் பண்ணி 20 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் எப்படி ஃப்ரை பண்ணணுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே நீங்க ஃப்ரை பண்ணும்போது நான்ஸ்டிக்ல ஃப்ரை பண்ணாதீங்க. இரும்பு கடாய் மத்த தோசைக்கல் அந்த மாதிரி பழகுன கல்லெல்லாம் பண்ணுங்க. நான்ஸ்டிக்ல டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அ எ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நான்ஸ்டிக்லயும் ஃப்ரை பண்ணுவேன் ரொம்ப அவசரத்துக்கு. பட் வஞ்சரத்தெல்லாம் நான் இரும்பு கடாயில தான் இரும்பு தவால தான் பண்ணுவேன். ஒண்ணு மீனுக்குன்னு தனியா வச்சுக்கோங்க. அது வெறும் மீன் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு தோசை தவா வச்சுட்டேன். இது யூஸ் பண்ணி 1 வீக் ஆகுது. ஸோ சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து எண்ணெய் தடவிடலாம். வெங்காயம் தடவிடலாம். ஒட்டிடுச்சுன்னா மீன் உடஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக எப்பவுமே தோசைக்கல்லில் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தை தடவிடுங்க மீன் வறுக்கும்போது. சில டைம் எனக்கு இது நல்லா வந்துடும், சில டைம் ஒட்டிக்கும். நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ பெரிய மீனா இருக்கறனால நான் இப்ப கல்லுல எண்ணெயும் காஞ்சிடுச்சு தடவிட்டேன். இப்ப வந்து மீனை எடுத்து போட்டுடலாம். ஒரு மீனா ஃப்ரை பண்ணலாம். அப்பதான் நல்லா இருக்கும் தவா. மீன் ஃப்ரை பண்றதுக்கும் டைம் இருக்கும். நம்ம கான்சென்ட்ரேஷனும் மீன் மேல இருக்கும். 2, 3 வச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ ஒண்ணா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. சைடில் எண்ணெய் வேணும்னா அப்பப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் சும்மா திருப்பி போடாதீங்க. ஒரு சைடு நல்ல ப்ரௌன் ஆகட்டும். நல்லா அது ப்ரௌன் ஆன பிறகு தான் அடுத்த சைடு நம்ம திருப்பி போடணும். ஒரு 3 நிமிஷம் அதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடுங்க. எனக்கு நல்ல ப்ரௌனாக நல்லா சிப்ஸ் மாதிரி நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு நல்லா ஃப்ளெஷ்ஷாக இருந்தால் பிடிக்கும். பட் எனக்கு நல்லா அது பீசஸ் வந்து நல்லா மெல்லீஸாக இருக்கணும். அப்பதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வஞ்சிரம் மட்டும் தடியா இருந்தா நல்லா இருக்காது. மெல்லீஸா நல்லா மொறுன்னு வறுத்துட்டு அதுல வெங்காயத்துலயும் லெமன் பிழிஞ்சுக்கோங்க. மீன்லயும் லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஸ்டார்டர் மாதிரி சும்மா கூட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம ஓரத்துல இருக்க ஸ்கின் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்ப நம்ம திருப்பிடலாம். ஒரு வாரம் மேல ஆனதுனால லைட்டா ஒட்டுற மாதிரி இருக்கு. பட் ஒட்டல. இப்ப நான் திருப்பி போட்டுடுறேன். கீழே இருந்ததுனால அந்த ஒரு நல்லா தின் லேயரா தான் கோட் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இந்த மீன்ல நான் அடியில இருந்து அப்படியே போட்டதுனால தடவி விடல. அதனால ஒரு சைடு எனக்கு கொஞ்சம் டார்க்கா, ஒரு சைடு லைட்டா வந்திருக்கு. பட் அடுத்த மீன் இன்னும் சூப்பரா வந்துடும். ஸோ நல்ல மெல்லிஸா இருக்கு பாருங்க. இதையும் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் ஆகட்டும். குக் ஆன பிறகு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுடலாம். இது நான் குக் ஆன உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இது அழகா ஒரு ப்ரெசன்டேஷன் பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். சூடா இருக்கும் போது இந்த ஓரத்துல நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து இது சிம்பிள் கார்னிஷ் தான். நல்லா வறுந்துருச்சு பாருங்க. இது செகண்ட் மீன். நான் எடுக்கல, கடைசியா வறுத்த. இப்ப பாருங்க இந்த மீன் எவ்வளோ அந்த லேயர் ஃபுல்லுமே கரெக்டா ஓரம் அந்த நான் தடவி விட்டது அதுக்கப்புறமா தடவி விட்டதுனால ரொம்ப ரொம்ப அழகா வந்திருக்கு. இதை சர்வ் பண்ணிட்டு எப்படி சர்வ் பண்ணணுன்றது சும்மா ஜஸ்ட் ஆனியன் அண்ட் லெமன் தான். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீன் நான் அடுத்து வறுக்கிறதுக்குள்ள பாதி சாப்பிட்டேன். ட்ரை பண்ணுங்க. இது மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்றது. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.